So as far as Revenant is concerned, it's a survival drama film. It's a survival drama genre, and sir, can you get me a diet coke, please, at room temperature? கோக்கு இப்பதானே 2 பண்ணி சொல்ல குடிச்சிட்டு வந்தேன். Sir, it's suffocating. See, I'm wearing a coat and it's all lights around me. It's too hot. See. கோட் வேற லூசா இருக்குது, வாடகை வேற கொடுக்கல, சீக்கிரமா. சார், இங்கிலீஷ் படம் ரிவ்யூ பண்ற ஒரு சீன் போட விட மாட்டீங்களா சார்? ஏன் சார் படுத்துறீங்க இப்படி? தமிழ்ல தானே? தமிழ்ல தான். டைட்டில் போடுங்க, கதை சொல்றேன். ரெவனன்ட் படத்தோடைய கதை, குரூப் ஆஃப் ஹண்டர்ஸ் இருக்காங்க, வேட்டையாடுறவங்க இருக்காங்க. அதுலதான் ஹீரோ டிகாப்ரியோ இருக்காரு, வில்லன் டாம் ஹார்டி இருக்காரு. அவங்க வந்து முதல்லயே ஒரு பழங்குடி மக்கள் கூட்டத்தால துரத்தப்படுறாங்க. அந்த துரத்துல அந்த ஃபைட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இந்த ஹண்டர்ஸ் குரூப்ல அவங்க இறந்துடுறாங்க. ஒரு 10 பேர் தான் தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போகும்போது அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுது, டிகாப்ரியோ வந்து ஒரு பெரிய கரடி வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிது. கிட்டத்தட்ட அவர் வந்து சாவர நிலைமைக்கு போயிறாரு. டாம் ஹார்டி முதல்ல இருந்து டிகாப்ரியோ கண்டா ஆகாது, ஒரு வாய்க்கா தகராறு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இவன் செல்சி அப்படியே சாவர நிலைமைக்கு போயிட்டான், இவன் வந்து அவன் தூக்கிட்டு போக முடியாது, இவன் அப்படியே விட்டு வந்துருக்கான்னு சொல்றான். பட் அந்த கூட்டத்தோட கேப்டன் வந்து ஒத்துக்க மாட்டாரு. இல்ல, இவன் தான் எக்ஸ்பீரியன்ஸ், இவனுக்கு தான் வழி தெரியும், நம்ம இவனை கூட்டு போறாங்க. பட் அவங்களால முடியல. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுது, சரி ஓகே நம்ம வந்து இவனை விட்டு போகலாம், பட் இவன் வந்து இருக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கட்டும், அவனை வந்து கௌரவமா அடக்கம் பண்ணுவாங்க, யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது டிகாப்ரியோட பையனும் இன்னொரு சின்ன பையனும் டாம் ஹார்டி நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் இருக்காங்க. பட் அவங்க விட்டு போன அப்புறம் டாம் ஹார்டி கொஞ்சம் அப்படி ட்ரிக்கெல்லாம் அதோ பிளே பண்ணி கொஞ்சம் சூழ்ச்சி பண்ணி டிகாப்ரியோ உயிரோட புதைச்சிட்டு அவரோட பையனை கொலை பண்ணிட்டு அந்த மிச்சம் இருக்கிற குட்டி பையனை கூப்பிட்டு தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ இங்கே இருந்து டிகாப்ரியோ எப்படி தப்பிச்சாரு, எப்படி தன்னுடைய அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படி பழி வாங்கினாரு அப்படிங்கிறது தான் ரெவனன்ட் படத்தோடைய பயங்கரமான கதை. ரெவனன்ட் படத்தோட கதையை ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். பட் படம் பார்க்கறதே ஒரு தனி அனுபவமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். டைரக்டர் இன்னாரித்தோட விஷனை சினிமாட்டோகிராஃபர் லுபெஸ்கி ரொம்ப அழகா ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு. சில காட்சிகள்லாம் வந்து கேமராவை எங்க வச்சாங்க, எப்படி மூவ் பண்ணிருப்பாங்க, திடீர்னு ஒருத்தர் அப்படி ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குது, டக்குன்னு தண்ணி உள்ள போகுது, திடீர்னு அப்படி மலை மேலே ஏறுதுன்ற மாதிரி, அதுவும் இதெல்லாமே வந்து ஒரே ஷார்ட்டா பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணிருப்பாங்க, எந்த மாதிரி எல்லாம் அவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து நம்ம டெஸ்க்டாப் வால்பேப்பர் மாதிரி கடலை ஒத்திக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. இத்தனைக்கும் படத்தை வந்து நிறைய நேச்சுரல் லைட்டிங் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய இல்ல, மொத்தமே நேச்சுரல் லைட்டிங் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, எங்கேயுமே ஆர்டிஃபிஷியல் லைட் யூஸ் பண்ணல. அதுவும் எப்படி பண்ணிருப்பாங்க, நிறைய நைட் ஷாட்ஸ் இருக்கு. நைட் ஷாட்ஸும் இந்த கிரெயின்ஸ் எல்லாம் எதுவும் வராம ரொம்ப அழகா இருக்கு நைட் ஷாட்ஸும் பார்க்கும்போது. ஸோ இந்த சினிமாட்டோகிராஃபி, எஃபெக்டிவான எடிட்டிங், அப்புறம் ரொம்ப அருமையான பேக்ரவுண்ட் ஸ்கோர், இதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து தியேட்டர்ல படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு நிஜமாவே அவங்க கூட இருக்கிற மாதிரியும், நம்மளுக்கு ஐயோ நம்மளுக்கு குளிருதே, நம்மளுக்கு பசிக்குதே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸா தான் ரெவனன்ட் இருக்கு. அடுத்ததா ஊரே புகழ்ந்து பரபரப்பா பேசிட்டு இருக்கிற லியோனார்டோ டிகாப்ரியோவுடைய பெர்ஃபார்மன்ஸ். சபிதா ஆனந்த் அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்காங்க, ஹாலிவுட்ல. சபிதா ஆனந்தா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க சார். அவங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் எப்பயும் ஒரே மாதிரி ரோல் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு விடோவா தான் நடிப்பாங்க. அட்லீஸ்ட் படம் முடியறதுக்குள்ளேயாவது அவங்க விடோ ஆயிடுவாங்க. அது மாதிரி ஹாலிவுடோடைய சபிதா ஆனந்த் லியோனார்டோ டிகாப்ரியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கேரக்டர் அவர் கல்யாணம் ஆயிடும், ஆனா வந்து அவரோட வைஃப் இறந்துருவாங்க. அவர் வந்து வைஃபோட நினைவிலேயே அவங்க பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன்ல அவர் வாழ்ந்துட்டு இருப்பாருன்ற மாதிரி ஒரு கேரக்டர்னா உடனே டிகாப்ரியோ கிட்ட கொடுத்துருவாங்க போல இருக்கு. ஏன்னா ஷட்டர் ஐலண்ட்லயும் இதே கேரக்டர் தான், இன்செப்ஷன் இதே கேரக்டர் தான், ரெவனன்ட்லயும் கிட்டத்தட்ட அதே கேரக்டர் தான் அவருக்கு. வைஃப் வந்து பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி, கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, தூங்கிட்டு இருக்க மாதிரி, என்கரேஜ் பண்ற மாதிரி நிறைய அவர் நினைச்சு பாத்துக்காரு. ஸோ அவர் நம்ம அவ்வளவு கலாச்சாரம் ஒரு எக்ஸலண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்திருக்காரு. இனிஷியலா வந்து தன்னோட பையனை ட்ரெயின் பண்றாரு, இப்படிலாம் வேட்டையாடணும், இப்படிலாம் நான் சொல்றதெல்லாம் கேளு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்டிவான அக்ரெசிவான ஒரு ஆளா இருக்காரு. அடுத்து கரடியால தாக்கப்பட்ட அப்புறம் அதுல ஒரு ரொம்ப வழியில துடிச்சிட்டு இருக்கிற, எப்படியாவது புடைச்சி போய் பழி வாங்கணும்னு ஒரு கன்விக்ஷனோட இருக்கிற ஒரு ஆளா. எல்லா இடங்கள்லயுமே வந்து அவர் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்திருக்காரு. அவருக்கு ஈக்குவலா நடிச்சிருக்கிற இன்னொரு ஆள் படத்தோடைய வில்லன் டாம் ஹார்டி. அவர் நீங்க வந்து இன்செப்ஷன், இந்த மேட் மேக்ஸ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அவருக்கும் லியோவுக்கும் ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும் போல இருக்கு. இன்செப்ஷன்லயும் அவர் நல்லா நடிச்சிருப்பாரு, இதுலயும் அவருடைய ஆக்டிங் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. படத்துல சின்ன ரோல்ல நடிச்சிருக்கோம் எல்லாருமே. நடுவில் சும்மா ஒரு 5 நிமிஷம் ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் ஒருத்தர் வந்து லியோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவாரு. அவருடைய ஆக்டிங் கூட ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. மாதிரி சின்ன விஷயங்களும் ரொம்ப பார்த்து இந்த படத்தை வந்து செதுக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். இது ஒரு விஷுவல் மீடியம் அப்படின்றத டைரக்டர் இன்னாரித்து ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு தான் ரெவனன்ட் பார்க்கும்போதும் தோணுது. ஏன்னா அவருடைய அமராஸ் பெரோஸ், பேபிள், அப்புறம் போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பேர்ட்மேன், எல்லா படமே வந்து விஷுவலா நிறைய விஷயங்கள் அவர் கன்வே பண்ணிருப்பாரு. இந்த படத்துலயும் அதே மாதிரி தான். டைலாக்ஸ் ரொம்ப கம்மி, பட் விஷுவலா ரொம்ப நிறைய விஷயங்களை அவர் வந்து கன்வே பண்ணியிருக்காரு. அந்த ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பொயட்டிக்காவும் அழகாவும் இருக்குன்றது படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பிளஸ்.
சர்வைவல் ஜானர்ல நிறைய படங்கள் வந்திருக்கு. காஸ்டவே, லைஃப் ஆஃப் பை, 127 hours நிறைய படங்கள் இருக்கு. ரெவனன்ட் வந்து அதுல அந்த ஜானர்ல இன்னொரு படம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்பெஷலான படம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொட்டாகனிஸ்டா அந்த சர்வைவலுக்கான ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இயக்குனர் இன்னாரித்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹார்ட்டிக்கானவெல்லாம் கேட்குறீங்க, ஒரு குதிரையில லியோனார்டோ டிகாப்ரியோ தப்பிச்சு வராரு. அந்த குதிரை அடிப்பட்டு செத்துருது. சுத்தி பயங்கரமான குளிர், நைட் ஆகுது. டிகாப்ரியோ என்ன பண்றாரு, அந்த குதிரையோட வயிற்றை கிழிச்சு உள்ள இருந்து அந்த குடல் வயிறு எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டு அதை சாப்பிடுவார் நினைப்பீங்க, சாப்பிடல. குளிருக்கு வந்து எதமா இருக்கணும் அது உள்ள போய் படுத்துக்கிறாரு பெட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கொலையை நடுங்க வைக்கிற ரத்த கலரியான சீன்ஸ் வந்து படத்தை எக்கச்சக்கமா இருக்கு. பட் இந்த வயலன்ஸ் வந்து இந்த படத்துக்கு தேவையான வயலன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும், கொஞ்சம் ஜஸ்டிஃபைடா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் இருக்கிறனால தான் இந்த படம் ரொம்ப ரொம்ப அழுத்தமா நம்ம மனசுல பதியுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு வகையில டேரக்டர் இன்னாரித்துவை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஒவ்வொரு படத்தையும் சொல்லி சொல்லி அடிக்கிறாரு. நான் பார்த்த வரைக்கும் அவரோட படங்கள் எதுவுமே வந்து சுமாரான படம் அப்படின்னு எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்டான ஏ கிளாஸ் படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ரெவனன்ட்டும் அதே மாதிரி தான், டெக்னிக்கலாவும் சரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி ஒரு முழுமையான ஒரு படமா, ஒரு புது அனுபவமா ரெவனன்ட் படம் இருக்கு. ஸோ இந்த வருஷம் ஆஸ்கார்ல நிறைய கேட்டகரிஸ்ல நாமினேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா டாம் ஹார்டி படத்துடைய சினிமாடோகிராஃபர், டைரக்டர், பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் டைரக்டர் நிறைய அவார்ட்ஸ் இந்த படம் கண்டிப்பா வாங்கணும். லியோனார்டோ டிகாப்ரியோக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட முறையில எனக்கு அவருடைய வல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை விட அதுதான் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அதுலயும் முக்கியமா ஒரு சீன்ல நல்லா கஞ்சா அடிச்சுட்டு போன் பேச ட்ரை பண்ணி வண்டியில எல்லாம் போவார். அந்த ஒரு சீனுக்காக அவருக்கு ஆஸ்கரை தூக்கி கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. பட் இந்த படமும் ஆஸ்கருக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்கல. ஸோ கண்டிப்பா அவருக்கும் கிடைச்சாலும் சந்தோஷம் தான். அதே மாதிரி டாம் ஹார்டிக்கு கிடைச்சாலும் சந்தோஷம் தான். ரெவனன்ட் படம் பார்க்கும்போது மரியான் படம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? என்ன மரியான்ல வந்து தனுஷ் வந்து தப்பிச்சு தன்னுடைய லவர்கிட்ட வந்து சேரணும். லவர் வந்து அவங்களோட ஆத்மா வந்து உற்சாகப்படுத்திட்டே இருக்கும். அதே மாதிரி இதுலயும் வந்து லியோனார்டோ டிகாப்ரியோ வந்து தப்பிச்சு தன்னோட ஊருக்கு போனோம், அவரோட இறந்து போன வைஃப் வந்து உற்சாகப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா ரெவனன்ட் அப்படின்னாலே மரியான் தான் அர்த்தம். அது உங்களுக்கு தெரியுமா? ரெவனன்ட்னா சாவுலேருந்து ஏதாவது செத்து பொழைச்சு வந்தவன் அப்படின்னு மாதிரி ஒரு மீனிங். மரியானா சாவே இல்லாதவன்னு அர்த்தம். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மேட்ரு தான். அதுவும் தாண்டி நம்ம வந்து ரெவனன்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப குழப்பமா இருந்த விஷயம் என்னன்னா, படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு 2-3 குரூப் இருக்காங்க. ஒரு ஃப்ரெஞ்சு குரூப்பு, ஒரு அமெரிக்கன் குரூப்பு, ஒரு பழங்குடி குரூப்பு, நிறைய பேர் இருக்காங்க. யார் எந்த குரூப்பை சேர்ந்தவனே தெரியல. திடீர்னு ஒருத்தர் வராரு, ஐயோ நான் தப்பிச்சு வந்தேன் என்னை காப்பாத்துங்கன்னு வராரு. அவர் எந்த குரூப்பை சேர்ந்தவர், எங்கே சுட்டவர், எங்கே பொழைச்சவருன்றது சுத்தமாக சொல்லவே முடியல. என்ன சப்டைட்டில்ஸ் இருந்ததுனால ஏதோ குத்து மதிப்பாக நாங்களே புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுலேருந்து நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, சப்ஸ்கிரைப் இல்லை, வாழ்க சப்டைட்டில்ஸ். Honestly, why we are going to America? Because America is our country.